I am not a confident actor. நீ எங்கே போகிற அவ்வளோ வேணாம், நீ எங்கே போகிற அது போதும். This I haven't told anywhere till now, but because it is a show with you and it is a very good moment also. 15 years of my career. எனக்கு எப்பவுமே அஜு வர்கீஸ் ஒரு மித்து தான். எனக்கும் உங்களுக்குமா? ஆமாம், எனக்கும். இது யார் இங்கே நல்லவரா கெட்டவராது இருக்கும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற 5 பசங்களுக்கு ஃபோக்கஸில் வர வச்சவங்க. இந்த ஃபோட்டோக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இன்னசென்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த இன்னசென்ஸ் போயிருக்கா? கண்டிப்பாக போயிருக்கு. I was a good person till 25. Till my first film. I'm not exaggerating. I turned completely white after my first production. My beard. எனக்கு full white வந்துச்சு. இங்கே கூட white ஆயிடுச்சு. We have had misunderstandings. We've had, issue while I produced. It is because my fault, PR is important. நிறைய PR பண்ணியிருக்கு செல்ஃபா. Your session I still cherish. Because you made me talk. அது ஏன் நான் நினைக்கிறேன்னா எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால அது வந்துருச்சு நினைக்கிறேன். மேபி எனக்கு உங்கள் ஷோ பிடிச்சி போச்சு. நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். Krishiinet வழங்கும் தி மாதேவன் ஷோ. வெல்கம் டு MPower. Hi bro. Nice to catch you after long. One Thank year you so almost. much. No? Yeah, almost 1 year. Welcome to MPower. Welcome to the Maathevan show. Thank you. Very, very happy. I was very happy to come and sit with you, because 1 year back when we sat, your session I still cherish, because you made me talk, which was kind of very real. எனக்கு அப்புறம் இன்டர்வியூ பார்த்த அப்புறம் எவ்வளோ வார்த்தை பேசியிருக்கு நிறைய about my friends, பட் அதெல்லாம் ரைட்டான அப்சர்வேஷனும் எனக்கு புரிஞ்சுது. பட் அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோவில் வந்தது. அது ஏன் நான் நினைக்கிறேன்னா எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால அது வந்துருச்சு நினைக்கிறேன். மேபி எனக்கு உங்கள் ஷோ பிடிச்சி போச்சு. நைஸ். பறந்து போக்கு அப்புறம் இங்கே எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ரியலாக இருந்தது கான்வர்சேஷன்னு. ஆமாம். ஒரு ஆக்டர் எப்படி ஸ்க்ரீனில் ரியலாக இருக்கிறது? அது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ்ன்னு எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்ல முடியும். எனக்கு இப்போவுமே அந்த ரியாலிட்டிக்கு வரலேன்னு தோணல் எனக்கு இருக்குது. ஐ ஆம் அ நாட் கான்ஃபிடென்ட் ஆக்டர். அதில் ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்குது. எனக்கு வேலை போகிற இன்செக்யூரிட்டி இல்லைன்னா வேறு வேலை பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இருக்குது, வில் பவர் எல்லாம் இருக்குது. பட் இந்த ஆக்ஷனும் கட்டுண்டு இன்பிட்வீனில் இடையில் இருக்கிற அந்த நிமிஷம் நான் ரொம்ப இன்செக்யூர் எப்போவுமே, எல்லா ஷாட்டுக்குமே. ஸோ அந்த ரியலிசம் மேட்ச் பண்ணணும் தான் எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம். So I take help of my directors. That is my guide. இல்லைன்னா இந்த கேம் விளையாடும் போது என்ன சொல்கிறார், சீட் கோடு. என்னோட சீட் கோடு அதுதான். பிளைண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் டைரக்டர். ஓகே, தட் இஸ் வாட் ஐ டூ. இப்போ பறந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர். ஆமாம். அதுக்கு நடிப்பே தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஆனால் அதுக்கும் ஒரு நடிப்பு தேவை. ஆமாம், ஆன் ஸ்க்ரீன் ஒரு நடிப்பு வேணும். ஆமாம், கரெக்டாக. ஆமாம். அப்போ கிட்டத்தட்ட அது உங்களை மாதிரியே ஒரு ஸ்வீட்டான ஒருத்தர், கரெக்டா? அதுக்கு அது ஆக்டிங். ஸோ அது ஒரு ஐடியலிஸ்டிக், எப்படி ஹைப்போதிசிஸ் மாதிரி இல்லை, கரெக்ட் சொல்ல முடியும், ஒரு பிலீஃப். ஆமாம், அதுதான் ஐடியல். அந்த மாதிரி இருந்தால் உலகம் ரொம்ப நல்ல இடம். அந்த மாதிரி மனிதங்கள் இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு இடமா அமைஞ்சிடும். பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் ரிட்டன் கேரக்டர். Correct. Only a Ram sir can do it. I sincerely believe it. ஏன்னா என்னோட ஸ்க்ரீன் டைம் வந்து ஐ திங்க் இட்ஸ் லெஸ் தென் 5 minutes. ஒரு 5 minutes லெஸ் தேன் ஸ்க்ரீன் டைம் வச்சு இவ்வளோ மெமரபுளாக ஒரு கேரக்டரை ப்ளேஸ் பண்ணணும்னா இட் இஸ் நாட், இட்ஸ் அது ஒரு டெக்ஸ்ட் புக். பறந்து போ. ஐ ஹவ் ரெஃபர்ட் இட் டு மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ரைட்டர்ஸ் ஆஸ்பைரிங். ஐ ஹவ் டோல்ட் தெம் டு வாட்ச் த மூவி and learn from it how to place a screenplay. ஏன்னா இப்போ காலையில் ரெடியாகி வீட்டில் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புனோம்னா நார்மலாக மூவிஸில் யூ கெட் ரெடி, ஈட் அண்ட் கோ, நெக்ஸ்ட் கட்டு காரில். ராம் சார் பறந்து போ பார்த்தா அந்த டீட்டெயிலிங், யூ ஸ்டெப் அவுட். வினீதுக்கும் அந்த டீட்டெயிலிங் இருக்குது, ஷாம் புஷ்கருக்கு அந்த டீட்டெயிலிங் இருக்குது. யூ ஸ்டெப் அவுட், வாட்ராப், க்ளோத் எடுக்கும்போது ஒரு காமெடி இருக்காம்,
யூ கான் மிஸ் இட். டோர் வெளியே வரும்போது ஹாலில் யாரை டிவி பார்த்துட்டு இருப்பார், அங்கே தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் எ டயலாக், காமெடி ஆர் சம்திங் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். டேபிளில் இருக்கும், லிஃப்டில் இருக்கும், இல்லைன்னா ஸ்டேரில் இருக்கும். இவ்வளோ இடத்த நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். கதை சீக்கிரமாக மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் மூவி யூ வாண்ட் டு நரேட் இல்லை. பட் அந்த observation comes only from life. Correct. And to put such beautiful, simple dialogues, the dialogues of Parandhu are magical. And என்னோட ஒரு ஃபேவரட், எனக்கு ஆக்சுவலி புரியலை கிளைமேக்ஸ். மை லாஸ்ட் ஷாட், சரி வருதா நீ இருந்துட்டு வா நான் கடையை பார்த்துக்கிறேன். பீப்புள் வேர் லாஃபிங். எனக்கு புரியல என்ன, ஏன்னா அவ்வளோ அன்கண்டிஷ்னலாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்டே பார்த்து தான். கரெக்ட். வேறு லைன் இஸ் எனிதிங் இஸ் அந்த எக்ஸாக்ட் டைலாக். வெயிட், ஐ ஹவ் சேவ்ட் இட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு, அது ஸ்கிரிப்டில் இல்லை ப்ரோ. தட் இஸ் வை ஐ வாண்டட் டு மேக் இட் டு டெல் இன் திஸ் medium now, because people might think spotல improvise பண்ணுற directors I've seen many, but to bring in such beautiful lines, there is no explanation in love. அப்போ அவங்க சார் யூ சே திஸ்ன்னு சொல்லி இது யூ சே திஸ்ன்னு சொல்லி he gave me this line. So working with Ram sir, in my experience, it's the first time I am working with such a person, because scene 3 pages இருந்தது. I was tensed because it's naturally Tamil dialogues, so I started learning each dialogue. I understand the meaning, so it was fine, but to put it grammatically right, it is, you need to mug it up. அங்கே செட்டுக்கு போனால் சார் dialogue எல்லாம் don't study, I'll tell you what to say. அங்கே he started feeding slowly, and like how we put bun or biscuit in a tea, it will grow, right? அந்த மாதிரி he will make us perform and make the scene bigger. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து he will take the best. That was a good process. Oh, nice. Yeah. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கேரக்டர் ஃபீல் பண்ணவே இல்லை. அதை இங்கே சூப்பர் ஸ்டார் சொல்லி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க சொல்லி அப்புறம் தான் எனக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆச்சு. பிகாஸ் such a great man telling so openly on a stage was a good relief எனக்கெல்லாம். எனக்கு கேரக்டர் இது வரைக்கும் I could never feel a character. It's always an acting for me. Feel பண்ணுறதுக்கு bro, how can you feel a moment? You act, but there are people who feel. So my journey is always to one day, at least one shot, to feel and perform a character. It's not easy. But Jayasuriya is an actor. Mammuka feels, I'm sure, to be a character, I'm sure, because in one of his interviews I've heard, on the காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்த அப்புறம் அந்த கேரக்டரோட இந்த இது ஹார்ட், இந்த கவுண்ட், பல்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இன்டெலிஜென்ஸ் வேர்டு ஒரு கேரக்டருக்கு வரும் தானே. ஸோ தட் இஸ் அ மெத்தட். தீஸ் பீப்புள் நோஸ் இட். ஐம் ஷுர் தெர் இஸ் அ ப்ராசஸ். பட் எனக்கு அது ஐ ஆம் ஸ்டில் அன்ஏபிள் டு இந்த நியூ டர்ன் அன்பாக் பண்ண முடியலை, அன்பாக்ஸ் பண்ண முடியலை. ஸோ வென் சூப்பர் ஸ்டார் said it, it was such a relief. அப்பாடா. ஆமாம், such a legendary person saying it so openly. So I always try, I don't know the method to feel it, but I take it one by one, pieces by pieces. I don't listen to the full script. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற குஞ்சம் ஒரு போர்ஷன், அது തന്നെ ஒரு டூல், சென்சிட்டிவான ஒரு டூல், ஒரு ஆர்ட் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஐ பிலீவ். இப்போ இந்த சேர் இங்கே இருக்குது, எனக்கு காமன் சென்ஸ் இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ டேக் இட் ஒன் பை ஒன். இப்போ இந்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணணும், டோட்டாலிட்டி அவங்களுக்கு தெரியும். கேரக்டர் என்கிட்ட சொல்லி, கேரக்டர் கண்டிப்பாக கேட்கும். கேரக்டரோட கிராஃபு, க்ரோத் எல்லாமே ஐ டேக் இட் ஸ்லோலி. இப்போ ஒரு மூவி கமிட் ஆனால் இமீடியட்டாக 5 minutes கமிட்மெண்ட் நடந்துடும். பட் அந்த ஜேர்னியில் ஒரு 2 months 3 months அப்புறம் தான் ஷூட்டு. மேபி once in 2 weeks I'll சும்மா கால் அண்ட் சும்மா ஸ்பீக் டு த டைரக்டர். ஸோ there's a a relation that is first established. That relation helps me always to groom for the role they want to play. அப்போது நீங்கள் ஒருத்தர் முழுசாக நம்புறீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக. எப்படிங்க ஒருத்தரை நம்ப முடியுது? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வினீத், நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம். அதனால் நீங்கள் நம்புறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஒரு புது டைரக்டர், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முன்னாடி இல்லை.
எப்படி ஒருத்தரை நம்புறீங்க? nothing wrong to blindly believe. ஏன்னா இப்போ சம்திங் வேர்ஸ் ஆனால் கூட வாட் வில் ஹேப்பன்? படம் சரியாக வரலனா? படம் சரியாக வரல, அது ஒரு பெரிய க்ரைம் இல்லை ப்ரோ. அவனுக்கு அந்த படம் சரியாக வரணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்கு, பட் வரல. தட் இஸ் ஃபேட். நோபடி வில் அட்டெம்ப்ட் ஆர் கிவ் ஸோ மச் எஃபர்ட் டு மேக் அ பேட் ப்ராடக்ட். அது இட்ஸ் அ ஃபேக்ட். 99.9 தட் ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஹவ் கம். நைஸ். அண்ட் எப்போவுமே என்னோடய கெரியர் பார்த்தா நான் செலக்ட் பண்ண படங்கள் எல்லாம் த மோர் தே சோஸ் மீ did well for me than me selecting. So I would definitely trust on others more. Correct. But recent Sthanarthi Srikuttan movie made a big revolution. இப்போ OTT வந்தப்போ இங்கே எல்லாம் ஸ்கூல் பெஞ்சிங் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. கரெக்ட். 8 ஸ்டேட்ஸில் இட் சேஞ்ச்ட். அந்த மூவி அந்த டைமில் ஃப்ளாப் அங்கே தியேட்டரிக்கல் நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வந்தாச்சு, கலெக்ஷன் வைஸ் ஃப்ளாப் ஆகி. இப்போ இந்த OTT வந்த அப்புறம் தான் இருந்தது. அந்த செட்டில் ஐ பிளேட் அ டீச்சர், a casteist, narcissist, not an ideal teacher. Such a teacher shouldn't exist in schools or colleges. Bad example. Yeah. Alphonse and all came. They're like, 5 editor, cameraman, writers, act, all are friends together. It's a group. அப்போ முதல் ஷார்ட் எடுத்து அப்புறம் they came and told me we'll change, we'll go for one more. அப்போ எப்போ அன்றைக்கி தான் எனக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்தது. நம்ம ஆக்டர்ஸுக்கு எனக்கு ஒரு ஈகோ இருக்குது. அது என்னன்னா, ஏன் ஒன் மோர்? ஐ ஹவ் கிவன் மை ஃபுல்லெஸ்ட் இல்லையா? ஐ நெவர் டூ எ லேசி ஒர்க் பிட்வீன் ஆக்ஷன் அண்ட் கட். பிகாஸ் ஆஃப் மை இன்செக்யூரிட்டி ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். பட் ஒன் மோர் சொல்லும்போது எதுக்கு ஒன் மோர்? ஒரு ஈகோ வரும். அந்த மூவியில் தான் அந்த ஈகோ ஐ கட் இட் ஆஃப். ஏன்னா தி 6 brains I realized is working for me. So ஒரு ஷார்ட்டில் ரீடேக்கில் the one guy from this 5 people, 5 of them wrote the script also. So they very well versed about the character. என்னை விட 1000 times they know better. Correct. So I just have to follow them. So இப்போ நீ எங்கே போகிற? ஆனால் இந்த கை கேட்கணும், ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு நீ எங்கே போகிற? நான் அது வேணாம், நீ எங்கே போகிற? அந்த டிலே அப்படி 5, 6, 7 takes they will experiment with me. Slowly I started loving it. ஏன்னா they 6 brains are working for me. That practice made me help. And from then on I went to work in Kerala Crime Files after this. Till today I kind of, I don't say that it doesn't upset me for one more வந்தால் இப்போ சடனாக கண்டிப்பாக அப்செட் ஆகிடும் சில டைமில். பட் டோட்டாலிட்டியில் I would love to experiment for them now. ஏன்னா நம்ம பெட்டராக வரணும்னு அவங்க வேலை செய்கிறாங்க. சின்ன வயசில் இப்போ நம்ம பேரண்ட்ஸு நல்லா படிதுன்னு நமக்கு பிடிக்காது இல்லையா? ஏன்னா நமக்கு விளையாடணும். பட் டோட்டாலிட்டியில் நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும். கரெக்ட். ஸோ தட் ரியலைசேஷன் கேம் பிகாஸ் ஆஃப் தீஸ் யங் கைஸ், விச் இஸ் எ லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் ஃபார் மீ, ரியலைசேஷன் ஃபார் மீ. லைக் யூ ஆஸ்ட். அண்ட் பறந்து போல ராம் சார் கூட நடிச்சப்பறம் எனக்கு இந்த ரியலைசேஷன் வந்தது. I always believe screen time is something which I never bothered. இப்போ ஒன் சீன் இருந்தால் கூட if it is an important role, it is important. அதை I always believed. பட் இது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அது அவ்வளோ சின்ன ரோல்னு எனக்கு தெரியுது. Hardly 5 minutes இல்லையா? And this I haven't told anywhere till now, but because it is a show with you and it is a very good moment also. 15 years of my career, I've never received a message from Mammootty sir. Watching Parandhu, I got it. Saying good work. It's for a Tamil film which is less than 5 minutes. Good work. Imagine it is for a Tamil film after 15 years and it is for a 4-minute role. So imagine how special it is now. Oh, nice. I immediately spoke to Ram sir. So that is something which is a big gift. Yeah. ஆக்டிங் பற்றி நான் நிறைய பேசுவோம். பட் அஜு வர்கீஸ்க்கும் சென்னைக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. நிறைய இருக்குது. மெட்ராஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட். சின்ன வயசுலேயே நம்மளோட மை மதர்ஸ் பிரதர் இங்கே தான் செட்டில் பண்ணி அவங்க வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வரும்.
ஸோ வெக்கேஷன் மெட்ராஸ், அந்த டைம் மெட்ராஸ். ஸோ ஸ்டில் மெட்ராஸ் இஸ் வாட் வி சே அட் ஹோம். ஸோ மெட்ராஸ் போகிறது, இது மெட்ராஸ் மெயில்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, கொச்சி டு சென்னை சென்ட்ரல். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. அண்ட் கம்மிங் ஹியர் ஸ்டேயிங் பெஸ்ட்னரில் தான் அவங்க ஸ்டே பண்ணுறேன். அந்த டைமில் தான் தளபதி பார்த்தேன் பிரார்த்தனையில். அப்போ டிரைவினில் என்ன வயசு தளபதி பார்க்கும்போது? 5, 6. எனக்கு பிரார்த்தனை டிரைவினில் படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? நான் பாய்ஸ் கூட அங்கே தான் பார்த்தேன். ஓ, நான் சென்னைக்கு வரும்போது அது இல்லை. ஓ அப்படியா? நான் 2002 பாய்ஸு 3 2002 or 3 அந்த டைமில் நான் பாய்ஸும் அங்கே தான் பார்த்தேன். இங்கே ஒரு கல்ச்சர், இங்கே ஒரு இந்த கிவிங் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் இஸ் மோர் ஜாஸ்தி. அந்த கிவிங் இஸ் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ விச் ஐ லவ் அண்ட் ஐ டிட் மை காலேஜ் இயர். இப்போ காலேஜ் பண்ணுற இடம் நமக்கு ரொம்ப அதிகம் பிடிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு இடம் இல்லையா? எவே ஃப்ரம் ஃபேமிலி, என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த செல்ஃபான ஒரு லைஃப் அல்ல அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கே தான் முதல் வேலை கிடைச்ச இடம். அப்போ எவ்வளோ ஃபர்ஸ்ட் லவ். ஸோ நிறைய ரீசன்ஸ் டு லவ் மெட்ராஸ். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் அங்கே வி ஹாவ் ஸ்டேட் என்ட்ரன்ஸ். நோ, கரெக்ட். என் பேர் கூட ரிசல்ட்டில் வரல. அதனால தான் இங்கே நான் படிக்க வந்தேன் இன்ஜினியரிங். அவங்க பேச்சு கேட்டு நான் இங்கே படிக்க வந்ததுனால தான் வினீத் ஸ்ரீனிவாசனே பார்த்தேன், சேம் காலேஜ். அதனால தான் எனக்கு ஆக்டிங்குக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எகெயின் மெட்ராஸ் இஸ் அ ரீசன் ஃபார் தேட் ஆல்சோ. ஓ நைஸ். ஃபஸ்ட்டு வேலை, ஃபஸ்ட்டு லவ் எல்லாமே இங்கே தான். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ மெட்ராஸை லவ் பண்ணீங்களோ அதே மெட்ராஸ் உங்களுக்கு லவ்வை கொடுத்துருக்கு. ஆல்வேஸ். கரெக்டாக. ஆல்வேஸ். ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் டைம் தானே. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு வி ஆல் அக்செப்டன்ஸ் தானே எப்போவுமே எல்லாம். இப்போ தான் அது தெரியுது என்ன வேர்டு கரெக்டான வேர்டுன்னு எல்லாமே. அண்ட் மோர் ஆஃப் லிசனிங் டு சம்படி இல்லையா, நம்மளை கேட்குறதுக்கு இல்லைங்க, நமக்கு கேட்குறதுக்கு ஒருத்தர். தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் வாஸ் மேஜிக்கல் அபவுட். அண்ட் இந்த வீக்லி அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற 200, 500 எல்லாமே கடன் வாங்கும் இல்லையா. அண்ட் தே வில் கிவ். நோ, லவ்வர்ஸ் கிவ், ரைட். அண்ட் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வில் ஒன்லி ஹேவ் கேஷ். நோ, பாய்ஸ் கையில் கேஷ் இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குது. சிகரெட்டுக்கு, தண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாமே காசு வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வேலை இங்கே தான் கிடச்சிது. அந்த வேலையை விடவும் செஞ்சீங்க. நான் விடல. அந்த டைமில் ரிசெஷன் வந்தது 2008. ஸோ தே கேவ் அன் ஆப்ஷன், டு யூ வாண்ட் கண்டினியூ வித் ஆல்ரெடி பே 6,500, அது கூட கம்மி பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா அது கேட்டால் வேணாம் சொல்லிவிட்டு ஐ லெஃப்ட். ஓ, ஐ தாட் உங்களுக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால நீங்கள் விட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் மலர்வாடி ஹேப்பன்ட். ஓ, அந்த 1 இயர் வீட்டில் செம்ம ஃபன்னா அந்த டைமில். ஏன்னா மை இன்ஜினியரிங் பாசிங் வாஸ் அ பிக் நியூஸ் இன் மை காலேஜ். S8 எனக்கு அரியரில் இருந்த ஒரு 9 பேப்பர்ஸ் இருக்கு, கரண்ட் 2 இருக்குது. ஸோ 11 பேப்பர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 11 பேப்பர்ஸ் பாஸ் பண்ண மாட்டேன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு தாட் இருந்தது. பட் நான் கரெக்ட் டைமில் 11 பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப போனஸ் மாதிரி வீட்டில் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் எனக்கு அந்த கிரேஸ் பீரியட் கிடச்சது. பாஸ் பண்ணதுக்கே கிஃப்ட்டு. ஆமாம், நான் பாஸ் ஆகிடுச்சு இல்லையா, அது தவிர இல்லையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடுவில் நான் ட்ரூவாக இருப்பேன், பட் ஸ்டில் எனக்கு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா ஆஸ் அன் ஆக்டர் ஞாபகம் இருக்கா? It was a song with the legend Jagadish Srikumar sir, which is not part of Malarvadi film. Nadippu enakku, I was not planning to act. I wanted to come behind camera as a writer or a director. And this happened very accidentally. So everything is new, not like how we expected. And this is how shoot happens. So that அந்த புதுசான ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வர அந்த ஒரு ஆச்சரியம், அந்த ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ஒரு பகபகப்பு, எப்படி சொல்லுவார், யூ டோன்ட் நோ எனிதிங். ஒன் ஸ்டெப் கூட கேட்டுட்டு தான் பண்ண முடியும். அந்த தட் வாஸ் மை ஸ்டேட். அண்ட் ஐ வாஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு தான் டைரக்டர். அந்த செட்டில் ஐ டோன்ட் டேக் தட் ப்ரிவிலேஜ். இட் இஸ் ஆல்வேஸ் அ குரு ஃபார் மீ ஃப்ரம் தென் ஆன். பட் என் கூட 4 பேர் இருந்தது. We were 5 of us debuting. So அது
made a huge impact, because if you are alone, it would have been more lonely and tensed feel. You have four of us. Still we are very good, friends, and it's great. Recently we had our 15th anniversary. Yeah. So that was a beautiful start. Oh, nice. First take okay? அந்த டேக் ஓகேயா? கண்டிப்பாக ஓகே ஆக மாட்டேன். அது கண்டிப்பாக ரீடேக்காக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி கேமரா வச்சு வி ஹேட் ரிஹர்சல்ஸ். ஒரு கேம்ப் இருந்தது. அந்த கேம்பில் இந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம ரிஹர்ஸ் பண்ணியிருக்கேன். மேஜர் சீன்ஸ் எல்லாமே வினீத் ரிஹர்ஸ் பண்ணி. ஏன்னா வினீத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் இல்லை, டிரெக்ஷன் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம். ஸோ ஹி வாஸ் வெரி ப்ரிப்பேர்ட். ஹீ வாண்டட் டு மேக் ஷுர் தட் தி டெபியூட்டன்ஸ் ஆர் நாட் ஸ்கேர்ட். ரீடேக் எல்லாம் போகும், ஆனால் அந்த ஒரு ரொம்ப ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு ஹீ மேட் ஷுர் வித் கேம்ஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் தட். பட் நவ் வென் வி சி த பர்ஃபார்மன்ஸ் இட் இஸ் லைக் ஐயோ இட் இஸ் வெரி பேட். அது எப்பவுமே அப்படி தானே? எப்போவுமே அப்படி. இப்போ ரீசெண்ட் ஃபிலிம் கூட ஒரு 6 months ஆனால் நமக்கு அது பேடாக தோதிடும். கரெக்ட். அது நல்லதா? அது நல்லதா. இட் இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் nobody will feel good, I'm sure. I don't think. Recently I heard an interview wherein the great Kate Winslet was selling the same thing. So I felt அங்கேயும் இப்படி தான். Because learning never stops. No. சில லேர்னிங் ஆஃப்டர் சம் டைம் யூ ஹேவ் டு அன்லேர்ன். இப்போ ஐ வில் டெல் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ கேரளத்தில் இப்போ டில் கோவிட் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் டப்பிங் இனிஷியலி. அப்புறம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் டப்பிங். ஸோ அந்த டைமில் வி ஹேட் த சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வெரி நார்மல். நோ, அந்த டைமில் அட்மாஸ்ஃபியர்லே இல்லை 15 years. ஸோ வி ஹேட் டு இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் கூட டயலாக் சொல்லும்போது ஒரு பேலன்சிங். வென் எவ்ரி ஒன் டாக்ஸ் லவுட் யூ கேன் பி குவைட் ஆர் சாஃப்ட். யூ ஆல்சோ ஹேவ் டு த்ரோ. So my learning for many years was to give loud dialogue delivery in dubbing. நீ எங்கே போகிற, இப்போ நீ எங்கே போகிற போதும், நீ எங்கே போகிற, அந்த loudness. This மகேஷிൻ്റെ പ്രതികാരം, the realism came into Malayalam industry with Dilish Pothan's movie, and then everyone started to behave and get it very naturally. So that was a difficult phase wherein when I did for Jai Jai Hai under Bibin Das, he said we don't want this loudness, let's talk normal. நீ எங்கே போகிற அது போதும். அப்போ it was very difficult because it is very soft. I used to be நீ எங்கே போகிற அவ்வளோ வேணாம், நீ எங்கே போகிற அது போதும். So that is like unlearning. So many things is like that, I believe. அந்த ஒரு சீசனுக்கு இதெல்லாமே கரெக்டாக இருக்கும், நெக்ஸ்ட் சீசனுக்கு இதெல்லாம் தப்பாயிடும். சிகரெட் ஸ்மோக்கிங் வாஸ் legal in trains and buses and even in all public places. Hospitals. Yeah. You remember, right? அப்புறம் தப்பான்னு தெரிஞ்ச அப்புறம் it started. No, we used to see commercials and all. Yeah. Ads that was my reason. I was tempted with a commercial in my 4th standard. I went out to school and brought cigarettes and came. 4th standard, yeah. Because of the commercials. Correct. It is presented so like a good thing. Yeah, in a classy way. Yeah. So இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க வினீத் சீனிவாசன் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலுமே என்னோட மென்டார் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ரொம்ப வருஷமாக உங்களுடைய ஃபேஸ்புக் கவர் பிக்சர் இந்த ஃபோட்டோ தான். ஆமாம். அண்ட் அதுலேயுமே ஹாப்பி பர்த்டே குரு. ஆமாம். மென்டார். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி எதனால் வினீத் உங்களுக்கு ஒரு குரு, ஒரு மென்டார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீடியம் மூவிஸ். I think from my 2nd or 3rd year in college I started to realize that this is where I want to spend my years as a career. And ஒரு deep wish started in me. And அந்த விஷை நிறைவேற்றினது அவங்க தான். So that is not something easy. My wish was genuine. My attempts were genuine. But at the time I wanted to be a writer and director. My discussions with Vineeth were all related to that. Never into acting. Because I never got onto a stage in my life. So acting mindle ille. Because it is not part of my situation, or friends with me never used to perform on stage. My family, nobody performed. So I wanted to know how these things were written, these beautiful scenes. Of many Malayalam movies which are classics of 80s and many Tamil movies of 80s which I love. So that was my curiosity to learn from Vineeth. So I wanted to ask him whether I can assist him. That time he said, "Dil role, I am considering you. Why don't you take an audition?" So when he says
anything into movies. Oh, so, nice. so that is not easy. So அங்கே அன்னையிலிருந்து டெஃபினட்டாக see the friendship is still alive, but கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த the equation little changed. பிகாஸ் இந்த ஃபோட்டோக்கு ஒரு ரொம்ப நல்ல கேப்ஷன் யாரோ ஆன்லைன் அந்த டைமில் போட்டிருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற 5 பசங்களுக்கு ஃபோக்கஸில் வர வச்சவங்க. கரெக்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேப்ஷன் ஃபார் தட். கரெக்ட். நாயகன், தளபதி, பாகிராஜ் சார். தி ஹீரோயின் இஸ் ட்ரெஸ்ட் ஆஸ் அ மேன். அவங்க கூட வில் பி இன் த ரூம் அண்ட் ஹி ஃபைண்ட்ஸ் அவுட் த ஹீரோயின். ருத்ரா சி மைக்கேல் மதன் காமராஜ். ஓ அண்ட் கமல் சார் அண்ட் கோவை சார்லாம் மேம். சதி லீலாவதி. நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது எனக்கு HSBCயில் ஒர்க் பண்ணும்போது. போஸ்ட் லஞ்சு அந்த டைமில் யூடியூப் ஜஸ்ட் ஸ்டார்டட் 2008 அண்ட் ஆல். ஐ மீன் பாப்புலர் ஆவல் அந்த டைம். கரெக்ட். அந்த டைமில் நோபடி நோஸ் ஆக்சுவலி there is something called YouTube, but my friends and all. So we used to watch every day one film, at least Malayalam or Tamil. யூடியூப் ரெவல்யூஷன் சினிமாவில் ஸ்டார்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அல்ஃபோன்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ். நிவின் ஓட ஒரு மியூசிக் வீடியோ இருக்குமே, நஸ்ரியா நிவின். யா யுவ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாப் கல்ச்சர் மூமெண்ட். அந்த சாங் அந்த டைமில் இப்போ பனியாரம் பத்மினியா யூடியூப் தான், இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு பிடிக்கும். படம் பிடிக்கலன்னு சொல்லலை, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷார்ட் ஃபிலிம். ஓ நைஸ். அண்ட் தெர் இஸ் ஒன் வித் எலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அல்ஃபோன்ஸ். ஆமாம், அல்ஃபோன்ஸோடது. தென் மெனி ஷார்ட் ஃபிலிம்ஸ் விச் ஐ யூஸ் டு லவ். அல்ஃபோன்ஸ் அந்த நேரம் படத்தினுடைய பாட்டுலாம் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு பயங்கர ஹிட். கரெக்ட். வி யூஸ் டு ரிமெம்பர் தட்டத்தின் மறையத்து ஷூட்டிங் பண்ணும்போது அந்த யூவ் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் எல்லாமே எவ்வளோ தெரியுமா? 1 day 30,000 வியூஸ். அதான் டாப். கரெக்ட். 30,000 இப்போ 30,000 1 minute வரும் இல்லையா? அவ்வளோ பாப்புலர். இப்போ எல்லாமே மாறிடுச்சு, ஈக்குவேஷனே மாறிடுச்சு. அப்போ வாட்ஸ்அப் இல்லைல்ல, அவ்வளோ ஆக்டிவ் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மியூசிக் வீடியோவை எனக்கு எங்கள் அக்கா அமிச்சாங்க மெயிலில். யூடியூப் லிங்கே மெயிலில் தான் வரும். பிபி மெசஞ்சர் இந்த பிளாக்பெரி. கரெக்ட். ஐ யூஸ் டு யூஸ் தட். நீ ஒரு ப்ரொஃபஷனல் பேங்க் எம்ப்ளாயின்றதுனால பிபி இல்லை மூவிஸ் வந்ததுக்கப்புறம் பிளாக்பெரி வாங்க, இன்னும் முன்னாடி நோக்கியா தான் இருந்தேன். பட் டு சடன்லி திங்க் வாட்ஸ்அப் இல்லை அந்த டைமில் லைஃப் வாஸ் ஈஸி இல்லை, சிம்பிள். இப்போ எனக்கெல்லாம் இப்போ டெக்னிக்கலி ஒரு சின்ன ஐ எம் எஃபெக்டட் இன் எ வே தட் the interviews I watch at 2x speed. Same. I go to an extent of 3 also. The problem is when we talk in real life, you can't touch and make him faster, no. Correct. So இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன சொல்ல வரேன். அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்கணும்னு இப்படி நடிக்கணும். பட் டாக் ஃபாஸ்ட் அந்த தட் இஸ் தேர். இந்த வாட்ஸ்அப்பில் 1.52 இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி பேட், வெரி பேட். இட் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் மை பர்சனல் லைஃப் அண்ட் ஆல். கண்டிப்பாக, பிகாஸ் யூ லூஸ் யுவர் பேஷன்ஸ். அந்த ஸ்லோனஸ் போயிடும். யூ ஆல்வேஸ் நீட் லிட்டில் லேக் இன் லைஃப், ஐ பிலீவ். அந்த பேஸ் வேணும். அந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு இல்லை அந்த லேக், எல்லாருமே இந்த மாதிரி. பட் தென் தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். என்னென்னா இப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ண முடியாது, பிகாஸ் அதர்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட். கரெக்ட். கோவிட்டில் எல்லாருமே ஸ்டக்கு. ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி பிகாஸ் ஈஸ் ஆல்சோ ஸ்டக். நான் கரெக்டாக வேலையை விட்டேன் கோவிட் அப்போ. நான் எப்போ வேலை விட்டாலும் எனக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் வந்துடும். பட் கோவிட் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருக்குமே இருக்கே, ஆல் ஆர் இன் எ கிரைசிஸ். ஏன்னா எல்லாருமே வீட்டில் there is no rat race. Correct. Roads were empty, no. I thought after that people would be little slow, but இல்லை, faster. நான் இன்னொரு சொதப்பெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நான் காலை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்ட் யுவர் கால் அப்படின்னு அனுப்புறதுக்கு பதிலாக மிஸ்ட் யூ கால் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். மிஸ்ட் யூ கால் அப்படி அனுப்பிச்சு முடிஞ்சிருச்சு அதோட. அந்த ஃபோட்டோ பற்றி பேசணும். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ. 2021 இதுதான் உங்களுடைய October 11th. யா. Nedumudi Venu sir is again a mentor. மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் ஏன் ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்டால் டெபியூ மூவி கண்டிப்பாக அதனால ஸ்பெஷல். அப்புறம் லெஜெண்ட்ஸ் லைக் நெடுமுடி வேணு சார், ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் சார், ஜனார்தனன் சார், சுராஜ் வெஞ்ஞாரமூட், சலீம் குமார், கோட்டையம் நசீர்கா. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் லைக் legends on their own
ways, undoubtedly. So 7 debutants, including 2 female actors, to start their debut with such great people is not easy. So since then, till 2021, October 11, 2010 we shot Malarwadi and released. 2011 to 2021, every Jan 1st I used to call Venu sir and take his blessings. So, and he used to actually, I could feel that his blessings were true and it used to reflect well. Over a year I missed it out, and that is 2020, COVID. We didn't have films at all that year. So I actually, but I called. I missed it on 1st and I called on 9th. Because I felt bad, and I told him the reason why I missed it. And he was fine. He doesn't have any problem with it. But I consider it as very auspicious to start my year, hearing his voice. But 2020, I couldn't act in any films actually. So I consider it a huge thing in my life. And I still believe his presence in my acting career and his blessings. Oh, nice. எனக்கு ஏன் இது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோட்டோ ஏதாவது வைக்கலாம்ல? கரெக்டாக வச்சுருந்தேன், நிறைய பிஆர் பண்ணியிருக்கு செல்ஃபாக. Till COVID I used to do a lot of PR. PR is important. I always used to believe marketing is important. It is only till a point wherein your face is registered and made popular. So that I realized by COVID it was almost 9-10 years. People know me. Now that, I don't have to go and stand and say, this is me. They don't deserve it anymore. It's till if somebody doesn't know, I'll go and introduce myself saying this is me is fine. Next is I should work. Work should talk. So I decided, whatever PR happens naturally is fine. Yeah. Not that, I sit on social media and sell myself. So I decided not to. இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஆமாம், கண்ணாடி பார்க்குறத பற்றி சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு காலேஜ் டைமில் கூட எனக்கு இந்த லுக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ மீஷா இல்லைன்னா க்ளீன் ஷேவ் இல்லைன்னா தாடி, அந்த டைமில் எவ்வளோ தாடி வராது, அந்த ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன் எல்லாம் வராது. பட் ஸ்டில் வி லவ் டு கீப் இட். அண்ட் ஐ யூஸ் டு பி நம்ம 11 ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக திக்கா காலேஜ் டைமில் ஹாஸ்டலில். ஐ யூஸ் டு பி the stylist for most of them. I used to shave for them, shape for them. Haircut எனக்கு தெரியாது, ஆனால் beard and face, the mush shape I used to. I have done for everyone. Everyone. ஹாஸ்டல் டேஸ். அதில் எனக்கு தெரியும் பிரதீப்னு ஒருத்தர் இப்போ ஜெர்மனியில் செட்டில்டு. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஞ்ச், அவனுக்கு இல்லை கனெக்ஷன், ஃப்ரெஞ்ச் போட்டு கொடுத்தேன். அதுதான் இப்போவுமே பேஸு 40 ஆச்சு. 1890 பண்ணி பேஸ் லைன் இப்போவுமே அதுதான். ஹி ஹேவன் டேக்கன் இட் ஃபார் ஷுர். அவருக்கு அது ஒர்க் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அந்த எனக்கு அது இருக்குது. இப்போ when I see you also, I notice your beard, I notice his beard. That is something which I go. அந்த வேறு ஒப்சர்வேஷன் எல்லாம் வராது. இப்போ ரியல் லைஃப்பில் actors tend to observe, right? Hand movements, பேசுகிற the way இல்லை. எனக்கு இது சின்ன வயசுலேருந்து மீஷா தாடி கரெக்டாக. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி ரெடி பண்ணி க்ரூம் பண்ணி அமிச்சது. See, there'll be always a person who actually loves to do it. Yeah. But it in turn helped me a lot when I came into acting, because for me, இப்போ நீங்கள் கேட்டல எப்படி கேரக்டர் I cannot. But one thing which helps me is, இப்போ ஒரு ரோல் சொல்லும்போது அதுக்காக ஒரு டிசைன், அந்த கேரக்டர் இப்படி ஒரு அவுட்லுக் இருந்தால் that will help me more to do justice. பிலீவபிளாக எனக்கு அந்த மிரர் மிரர் பார்க்குறது எப்போவுமே இருக்குது. Recent pic 15 years back. 15 years back. Somebody had shared me. I had shared it in my thing. Correct. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இப்போது அஜு வர்கீஸால் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, உங்களோட தாட்ஸை ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல முடியுது, சினிமாவில் என்ன நடக்குதுன்றதை சொல்ல முடியுது.
இந்த ஃபோட்டோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இன்னசென்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த இன்னசென்ஸ் போயிருக்கா? கண்டிப்பாக போயிருக்கு. ஐ வாஸ் அ குட் பர்சன் till 25 till my first film. அது இஸ் மை ப்ராப்ளம். லூசிங் தட் இன்னசென்ஸ் இஸ் மை ப்ராப்ளம், நாட் தி ப்ரொஃபஷன்ஸ் ப்ராப்ளம் ஆர் தி இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளம். അതൊരുത്തൊരു ചോയ്സ് ഇല്ലേ. அந்த இன்னசென்ஸ் ஒரு 50% போயிருக்கு. எதனால் போயிடுச்சு? யூ சடன்லி புட் இன் எ ஃபேம், சக்ஸஸ் அண்ட் மெனி திங்ஸ். கண்டிப்பாக அந்த கர்வம் வந்துடும். யூ வில் பி அன்வான்ட் அந்த ப்ரைடு வரும். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் கில். பட் வரும். ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் இன் டு இட் you will be able to come out of it. Such things, I would have hurt people for sure. I would have shouted at people for sure, I believe. But mostly I'm not so rude to my, team, fellow beings or team. But kandipa, like I said, when I used to drink and all, that all malignates an innocence in a person. Any bad word used, but naavinale than namma nalla vaarthayum pesanum. You pray to God, and with the same tongue, if you use a bad word, all is gone. So it's a restart. So I've done all the mistakes. I'm a very selfish person. I don't mind you doing anything. It is not my business. But I'm more focused on my things, and I'm more, not a preachy person. വേറൊരുത്തർക്കിட்ட ശരി വന്ന് കേട്ടാ ഓക്കെ ഏതോ சொல்லணும்னா we will. അല്ലാതെ I don't go and give an advice to anybody. But I don't feel I'm worth it, first of all. இது என்ன நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிரச்சனைக்குரிய காம்பினேஷன். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, அதனால் நான் யார்ட்டையும் போய் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அப்போனா டு அன் எக்ஸ்டென்ட் ஹம்பிளிங்காகவும் இருக்கீங்க, கரெக்டா? இல்லை, ஐ எம் மோர் ஆஃப் அ செல்ஃப் சென்டர்டு பர்சன். என்னோட வேர்ல்டு பட் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்பேஸ், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதை நீயும் டிஸ்டர்ப் பண்ணாத நானும் டிஸ்டர்ப். ஆமாம், அது கரெக்ட். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் கிரேட். வென் யூ ஆர் அ சோஷியல் பீயிங், யூ நீட் டு கோ எக்ஸிஸ்ட், இல்லையா? பட் டசன்ட் மீன் தட் யூ நீட் டு ஹர்ட் சம்படி. நோ, தட் இஸ் ரைட். Purposefully no, but without knowing you would have definitely, and that would have killed that innocence for sure. So more you learn something, you lose that innocence. Only when you don't know anything, that will be there. It doesn't mean that I learned the cinema I am in. No, the life. The more you get into the grey shades of life and knowing things, you will get used to it, and you will start feeling what is wrong in continuing this for some time, because you see a lot of people with such shades very successful. Correct. That is the biggest doubt of life. Correct la? Very much confusing thing in life. Yeah. Everyday discussion. It is a very confusing thing. Yeah. And that is the biggest test also. Test of life. அப்படி சொல்லுவார், எது ட்ரூன்னு we don't know. Correct. So at times I feel college was best. You just have to be with your friends, பேருக்காக கிளாஸ் போய் உட்காந்து டூ சம்திங், ரைட் எக்ஸாம்ஸ், வீட்டிலேருந்து கொடுக்குற காசுக்கு லிவ் யுவர் லைஃப். அரியர் கிளியர் பண்ணால் போதும். அதான் ஐ தாட் தட் வில் பி த பிக்கெஸ்ட் கிளாப். 6 monthsக்கு அப்புறம் வீட்டில் அது மறந்துடுச்சு, வேலைக்கு எப்போ போகிறேன். I must tell about my HOD, Sumati ma'am, Sumati Pupal. I have told her, that I want to go to films. She was the HOD for Electronics and Communication Department. And now she watches my films. And she loves it. Oh, and nice. she comes in Facebook and comments also, which is like such a great person, to do it. A great teacher. நீங்கள் சொல்கிறீங்கல்ல இன்னசென்ஸ் போயிடுச்சு, அது ஓகே, ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ், எல்லாருக்குமே நடக்கும். பட் நிவின் பாலிக்கும் அஜுவுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சா? இல்லை இல்லை. எப்படி அது மட்டும் பத்திரமா இருக்கு? பிகாஸ் தென் ஆல்சோ the common goal was movies. Cinema was live then, is still live between us. So adinala it is still there. So I criticize, he takes it. But I used to openly criticize at some point. I stopped it, but later I realized it is not fair to criticize so openly and bluntly. So I tell him now, but he started
the walk of life, he also would have learned many things in his life, right? Correct. Being a superstar, privileged level, he would have seen another life. So that communication is still healthier between us. Yeah. Wherein, we have had misunderstandings, we've had, issue while I produced. It is because my fault, which, again got cleared, and Love action drama time, which was my mistake, but my ego didn't let me accept it. But later, after a few months, I understood that is my problem. But he was kind enough to, forgive it, and that is how. Oh, very And sweet. basically, Nivinum Nanum, cinema one friends are we studied in same school. Like Vineeth and me in same college madri. 5th to 10th varaikkum Nivin and same school la padiche. So other, not that we were great friends and all, we used to know each other. But other konja help aidichu. For this ஒரு இன்விசிபிள் ஒரு பாண்ட் இருக்குன்னு எனக்கு only when the gap came. லவ் ஆக்ஷனுக்கு அப்புறம் சாட்டர்டே நைட்டு எனக்கு அவங்க கூட அவ்வளோ காம்பினேஷன் இல்லை. இட்ஸ் அ மூவி வித் நிவின், பட் ஐ டோன்ட் ஹேவ் மச் காம்பினேஷன் வித் ஹிம். ஸோ லவ் ஆக்ஷன் வாஸ் மை லாஸ்ட் ப்ராப்பர் காம்பினேஷன் ரோல். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 years now. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னோடய ஃப்ரெண்ட் எவ்வளோ குட் காமெடி ஆக்டர். I started enjoying his clips, the friends amchidumbodhu, that the person whom I used to act with was such a great talent in comedy, and I started missing it. And ஒரு இன்விசிபிள் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது எங்கள் ரெண்டு ஆளுக்கும்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஒரு அன்செட் அது சொல்ல வேணாம், ஆக்சுவலாக சொல்ல முடியாது, அது கண்டுபிடிக்க கூட முடியாது. வேண்டான்றேன். வேணாம், கண்டுபிடிக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். அது இருக்கும்போது அந்த வெலை தெரியலை. only when the gap came, I think even he also understood. I don't know. Very first time you're producing a film, நிவின்காக தான் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிறீங்க? No. The production plan was Srinivasan director, Vineeth's brother. சும்மா அடிகப்பேரை கூட்டம்னு ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கு. நீரஜ், தியானு, ஞான். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த தம்மடி கேப்பில் எல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு, இஸ் வெரி குட் நரேட்டர் தியான். ஹீ இஸ் சப்போஸ் டு பி தி இன்டர்வியூ கிங் இன் கேரளா பிகாஸ் ஹீ ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் எவ்ரி ஒன் லவ்ஸ் டு ஹியர் ஹிம். சின்ஸ் ஒரு 4 years ஐ ஸ்டடி இன்டர்வியூ கிங். கரெக்ட். ஸோ இவன் நரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ அந்த மாதிரி இந்த லவ் ஆக்ஷனோட த்ரெட் என்கிட்ட நரேட் பண்ணியாச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், வை டோன்ட் யூ டைரக்ட் இட்? ஸோ அந்த டைமில் சரி, அப்போ வை ஷுட் வி கிவ் திஸ் பேர்டன் டு சம்படி, லெட்ஸ் ப்ரொடியூஸ் இட்னு சொல்லி ஆக்சுவலாக சொல்லணும். அங்கே எஸ்பி கிராண்டிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தம் அடிக்க முடியாது ரூமில் அந்த டைமில். அதனால் பாத்ரூமில் தான் தம் அடிக்கும். அந்த பாத்ரூமில் இருந்து தான் அதை டிசைட் பண்ணியிருக்கு, இந்த ஸ்டோரியும் டைரக்ஷனும் ப்ரொடக்ஷனும். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி பிளான் வித் துல்கர். But I think, once Nivin met, இங்கே நுங்கம்பாக்கத்தில் தியான், மீ அண்ட் நிவின் met. அந்த டைமில் துல்கர் வச்சு இந்த படம் மீட்டிங் எடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்து அந்த இன்ட்ராக்ஷனில் தியானுக்கு தோணியாச்சு, இந்த டைலாக்ஸ் எல்லாம் நிவின் பேசியா கொஞ்சம் கூடி பெட்டராக இருப்பாரோ நினச்சி he thought, we'll pitch it to Nivin. So after 3 months, he went and pitched to Nivin. And that's when, Vineeth told, ஹீரோயினா மேடம், நயன் மேடம் கிட்ட பேசிய நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ் நாட் பிளான்ட். நான் அந்த ஷூட்டிங் பார்த்தேன். அப்படியா? ஆமாம், இந்த செம்மொழி பூங்கா அண்ட் ஐ திங்க் பிவிஆர் வேளச்சேரியில். ஆமாம், அங்கே நான் இருந்தேன். நான் வேறு ஏதோ படம் பார்க்குறதுக்கு வந்தேன். ஐயோ ப்ரோ, அந்த டைமெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். ப்ரொடியூசராவா? ஆமாம். இங்கே பர்மிஷன்ஸ், ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஐ டர்ன் கம்ப்ளீட்லி ஒயிட் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். மை பியர்ட் அதுக்கு முன்னாடி அங்கே இங்கே தான் இருந்தது. இந்த 1-2 yearsல எனக்கு ஃபுல் ஒயிட் வந்துச்சு. இங்கே கூட ஒயிட் ஆகிடுச்சு. ஏஜிங் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது. வி ஃபேஸ் 2018 ஃப்ளட், பெரிய ஃப்ளட் ஆஃப் கேரளா, 2019 ஃப்ளட் ஆஃப் கேரளா. Srinivasan sir fell sick, first serious illness came while we were shooting that. So all happened. It was big tension for Dhyan, all of us. He
He was supposed to join tomorrow, and today morning he got admitted. But Nayan ma'am and Nivin were, of course, adrenaline fan of Srini sir. They said, anytime when he's back, we'll plan those scenes. She'll also make sure that she gives the date. Oh, nice. நிவினுடைய சக்ஸஸ் இருக்குல்ல, சம்திங் லைக் பிரேமம், லைக் ஒரு நேஷன் வைட் ஃபேம். Yeah. He became an icon. Yeah. இங்கே தமிழ்நாட்டில் டவுன்ஸ்லலாம் நிவினுக்கு பேனர் வச்சாங்க. Oh, nice. ஐ ஹவ் சீன். Nice. சலூன்லலாம் நிவின் இருப்பார். Nice. நான் எப்பவுமே நினைப்பேன், ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு டெய்லர் கடையிலையும், ஒரு ஹீரோவுக்கு சலூன்லேயும், அதாவது சின்ன சின்ன ஊரில் சலூன்லலாம் எப்போ ஃபோட்டோ வருதோ அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் அரைவல். நிவின் அப்போவே அரைவல். அந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்? ஐ வாஸ் ரிலீஸ் டைம், பிரேமம் ரிலீஸ் டே நிவின் நான் துபாயில் இருந்தது. ரிலீஸ் டே அங்கே எங்கள் ஸ்கூல் ராஜகிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக கெட் டுகெதர் மாதிரி. ஈவினிங் தான் ரிப்போர்ட் வந்து இது மெகா ஹிட்டுன்னு சொல்லி போட்டு கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஐ கேம் பேக் டு பாலக்காடு. எங்களுக்கு ஒரு ஷூட் இருந்தது. 2 days அங்கே பாலக்காடு பிரியதர்ஷனில் நான் படம் பார்த்தேன், நானும் என் மேனேஜர் முகமது கூட. யூ ஒன்ட் பிலீவ், அந்த குண்டு வெடிச்சு அந்த ஹி வில் ஹாவ் எ ஃபைட், ரா ஃபைட், திருப்பி நடந்து வர ஒரு ஸ்லோ மோஷன் இருக்குது, அந்த அல்ஃபோன்ஸ் கட்ஸ் அண்ட் மியூசிக். I literally stood up and clapped. I didn't see a friend of mine. I saw George. A star. I saw a star. I felt a star. Yeah. We all felt him. Yeah. So, தெரிஞ்சவருக்கு கூட அது ஃபீல் பண்ணணும்னா it is as good a scene and a performance. At the right time, and that was a straight entry. Yeah. It is one of the finest scene ரைஸ் டு ஸ்டார்ட் அப். டெஃபினெட்லி. நம்ம ஈகோ பற்றி நம்ம பேசணும்ல, யாராவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நிவினை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? ஐ லவ் இட். ஐ டேக் இட். அங்கே அஸ்வந்த் கோக்னு ஒரு ரிவ்யூவர் இருக்குது. ஹி கிரிட்டிசைஸ்ட் லாட் ஆஃப் ஆல் ஃபிலிம்ஸ். ஹி ஹாஸ் ஹேட்டர்ஸ் அண்ட் லவர்ஸ் நிறைய இருக்குது. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டேக் ஹிஸ் கிரிட்டிசம் வெரி வெல். when he says something about me, and I made sure that I work not to impress him but to correct the points he's showing me. And appuram I saw from his other reviewers also, he have acknowledged those corrections and said good about it. So ஒரு ஆக்டர் இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது with the help of a director only possible. I'll tell my director these are my problems. Still there are a lot of problems. See, because you did a role doesn't mean that next after 1 year you get a similar role, you can perform like that. You cannot. Correct. You cannot. And the Mammootty sir solli mari and the intelligence ellam vandha da and the delivery kodukka mudiyum. So something magical would have happened for a good performance once. Doesn't mean same role can be performed well. No. Sometimes it can be performed even better. So you have to be vigilant, you have to be, I think, thoroughly engaged. ஒருத்தருக்கு ஒரு மெத்தட் இருக்கும். My method is spend time with the director, talk, get comfortable than the character, to get comfortable with the person, so that I lose that fear of inhibition with him. So he tells 100 takes. My focus is to focus on what is needed. If there is an inhibition, I won't be able to freely do it. I'll be like tensed. What will he think of me? What will... Now that I try to correct, clear of that, building a relation. எனக்கு எப்பவுமே அஜு வர்கீஸ் வந்து ஒரு மித்து தான். எனக்கும். உங்களுக்குமா? ஆமாம், எனக்கும். இது யார் நீங்கள் நல்லவரா கெட்டவராது இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, பறந்து பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், he is kind of assembling a project. அவர் சொன்னார், we are considering அஜு வர்கீஸ் ஒரு ரோலுக்கு தமிழில். அப்போ நான் கேட்டேன் எதனால் அப்படின்னு கேட்டேன். இல்லை பறந்து பார்த்தேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க அது ரொம்ப சின்ன ரோல், less than 5 minutes. எப்படி அஜு வர்கீஸால் ரேண்டமாக ஒருத்தரை எங்கேயோ தியேட்டரில் பார்த்த ஒருத்தரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியுது? பட் ஐ கேன் வவுச் ஆன் ஒன்லி ஒன் திங், பிட்வீன் ஆக்ஷன் அண்ட் கட் என்னோட லிமிட்டேஷன்ஸ் வச்சு
மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் நான் கொடுக்குறேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, உங்களை பற்றி உங்களோட ப்ராசஸ் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இது எதுவுமே எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய மாட்டேங்குது. சம்வேர் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க. அது பிகாஸ் டோட்டல் பிக்சரை எனி ஒர்க் அதுக்காக ஒரு ரீசன் ஐ வில் டெல் யூ. லவ் ஆக்ஷன் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது யூ நீட் 5 lakhs எவ்ரி டே மார்னிங், 7 lakhs, 10 lakhs, சில தோசம் 50,000 கையில். ஹார்ட்லி யூ வில் ஹேவ் 25,000. 8 o'clock AM my friend Vishak, who is my partner, will come say, Aliya, 10 o'clock we need to give this much. By 12 we need at least 5 lakhs. We'll have only 25,000. So after some point, how we used to face it was, we stopped thinking about the full project. We started analyzing one day each. One decision. One day. And that the inspiration for that was West Indies le oru match. Sachin Tendulkar അദ്ദേഹം West Indies le was against the fastest bowlers in the world, like West Indies pitch. So Sidhu Navdochithindu, he told the story online. He came and asked, how do you hit? He was not able to even touch. So he said, you're focusing on the 60 over. Do not. I'm focusing only one ball. This ball. So எனக்கும் இந்த ஷாட் இப்போ என்ன நடந்து வந்து இங்கே உட்காரணுமா, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன எனக்கு தெரிய வேணும். இப்போ நடந்து வந்து உட்காரனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 எடுத்து வைங்க. சிம்பிள். தெர் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் இன் இட். ஐ கீப் இட் ஆஸ் சிம்பிள். யூனோ இந்த டர்மாயில் அந்த உங்களுக்கு பிடிக்கலையா 1 more போயிடுங்க. எப்போ உங்களுக்கு பிடிக்கும், அதுதான் மை ப்ரைமரி கான்செப்ட். டைரக்டர் ஷுட் லைக் இட் ஃபர்ஸ்ட். சரி, அப்போ அது எனக்கு பிடிக்காத சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் கூடி நமக்கு ட்ரை பண்ணலாம், பெட்டராக பண்ணியா நல்லா கிடச்சா நல்லா இருக்கும், we will give a try again. So that's only process. And it won't be seen maybe because totality le I don't take it. Everything is a step built process. Brick by brick. There are people who knows the totality, wherein they give an emotion here so that emotion will help us reflect for a better emotion here. That is a higher state of acting, which I am not anywhere near. And I feel mudinjatha adella panna mudiyum. And my problem is when I read, after finishing 2 pages, I forget the first page. ஐயோ சூப்பருங்க, நல்ல வேலை. So நான் எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரீடிங் முடியாது என்னால். ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் 1 line சொல்லுங்கள், கேரக்டர் என்ன சொல்லுங்கள். வாய்ஸ் நோட் ஐ லாஸ்ட் ஃபார் தெம். வாய்ஸ் நோட் இஸ் சம்திங் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் தெம் டயர்ட் ஈச் டைம் கேட்டு எதுக்கு. ஸோ வாய்ஸ் நோட் இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல டைமில் வில் லிசன் டு த வாய்ஸ் நோட். இன்னொரு முறை கூட கேட்கலாம், எவ்வளோ வாட்டி வேணாலும் கேட்கலாம். அப்புறம் செட்டுக்கு போய் ஒரே ஷார்ட்லேயே வில் டிஸ்டர்ப். ஐ வில் கன்ஃபியூஸ் தெம், ஐ வில் டிஸ்டர்ப் தெம். I love to disturb my director, confuse my directors. Lot of questions. எவ்வளோ ஸ்டூப்பிடான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு மெக்கவில்லை, எவ்வளோ வாட்டி கேட்குறதுக்கு மெக்கவில்லை. நல்ல படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் எ குட் ஃபிலிம் gives us such happiness இல்லை. ஒரு 2 days hangover சின்ன வயசில் அந்த மாதிரி தான். சில படங்கள் எல்லாம் பார்த்து வீட்டுக்கு 2 days இப்படியே இருக்கும் இல்லை. தென் we didn't know it is just a make believe, இது ஒரு ஸ்டோரி இல்லை, ரொம்ப ரியலாக எடுத்து we'll feel for 2 days at least இல்லை. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அப்படி இப்போவுமே வரும். அண்ட் we long for such films. சில வாட்டி இப்போ நிறைய பிளாஸ்டிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், இட்ஸ் சர்ஃபேஸ் லெவல் இல்லை. பட் யூ கெட் டு see some gems in between, and that is something which when I watch a film, it is only me and film, and I don't sit there to judge it. I sit there to receive what they have kept, and I try to find as much happiness in every film. அவ்வளோ மொக்கையான படம்னா மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடுவார், அவ்வளோதான். நைஸ். நிறைய பசங்க is a movie which I I've revisited more than 10-15 times. பசங்கல அந்த ஒரு டெம்பிள் பாண்டில் ஒரு சீன் இருக்குது. இந்த ஹவுஸோட கேரக்டர் அண்ட் இந்த ஹவுஸோட கேரக்டர் நேம்ஸ் ஐ டோன்ட் நோ. தே சிட் அண்ட் டாக் அபவுட் மன்னிப்பு. மன்னிப்பு இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட்
he say. And then this house owner, this actor goes to his wife and say sorry. Pasanga is one of my favorite. And the Pasanga, single shot, Yeah. the cycle. So few movies even if it's I miss in theatre also, we will go revisit and cherish again. That is something Malayalam movies நிறைய இருக்குது. பக்ஷே, பவித்ரம், நிர்ணயம், மல்லால் சார் ஃபிலிம்ஸ் லாட்ஸ். ஃபாரஸ்ட் கம் ஒரு படம், ஃபாரஸ்ட் கம்ப் ரொம்ப பிடிச்ச படம். அவ்வளோ ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை, பட் கொஞ்சம் பார்த்தது எல்லாமே பெஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. அன்பே சிவம் മലയാളത്തിലെ ഇറ്റ്സ് ഹാർട്ട് ബ്രേക്കിംഗ് ബട്ട് പവിത്രം ആൻഡ് പക്ഷേ கண்டுகொண்டேன். அந்த மம்முக்கா ரொமான்ஸ் சொல்கிற அந்த, அப்புறம் ஸ்டேர் கேஸ் சீன், பிராஞ்சியேட்டன் சீன் ஒரு படம் இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல். பிஃபோர் கம்மிங் இன் டு ஃபிலிம்ஸ் ஐ மேட் ஷுர் தட் ஐ வாட்ச் அட்லீஸ்ட் 80% of Kamal Sar's filmography before coming into films. I didn't know I will become an actor because நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. ஸோ தட் எக்ஸ்ப்ளோரேஷன், திஸ் சதிலீலாவதி, திஸ் குருதிப்புனல், மகாநடி, ஆல் கேம் இன் தட் டைம். படம் பார்த்து ஆக்டிங் கற்றுக்க முடியுமாங்க? நான் அப்படி தான் ஐ டேக் இட் ஃப்ரம் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ். ஜெண்டர் பேஸ் இல்லை. எனக்கு ரியல் லைஃப் ஒப்சர்வேஷன் தெரியாது, ஆனால் அங்கே இருந்து இங்கே கரெக்டாக கோப்பிடிக்க தெரியும் என்னோட ஸ்டைலில். நைஸ். அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இல்லை, பட் இட் இஸ் லைக் I see it as a reference library. When you're stuck, you go to a library, refer, come back, write. Same thing. ஏதோ சிச்சுவேஷனில் இப்போ என்ன எமோஷன் கொடுப்பார் அந்த சீனில், அந்த சீனியர் ஆக்டர் இவ்வளோ ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் பைபாஸ் இட். இட் வில் நாட் பி பர்ஃபெக்ட். அகைன் சீட் கோட் மாதிரி. சீட் கோட் மாதிரி. இட்ஸ் மேக் பிலீஃப் தானே. கரெக்ட். மோகன்லால் சார் எப்போவுமே சொல்லுவார், இட்ஸ் மேக் பிலீஃப். இட்ஸ் வெரி ட்ரூ, ஐ பிலீவ். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தமிழ் படங்களில் உங்களை நாங்கள் அடிக்கடி பார்க்கணும். ஐ லவ் டு பி பார்ட். லெட்ஸ் சி. இட் வில் ஹேப்பன், இட் டெஃபினெட்லி ஹேப்பன். நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார்ல, அந்த மாதிரி நிச்சயமாக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வி ஆர் கோயிங் டு see you in a lot of Tamil films and I'll be very happy. Yeah, we'll definitely sit more and more and we will work and act together. நிச்சயமாக, சீக்கிரமாக. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் டைம், பேஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். ஸோ எம்பவர் சார்பாக கிருஷிநெட் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதில் மல்டிபிள் ஓடிடிஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சூப்பர். நீங்கள் ஜாலியாக வீட்டில் உட்காந்து நிறையா படம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அஜு. Krishiinet, fastest internet நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணலாம், பட் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் Krishiinet தராங்க. சர்டிஃபைட் பை கூகுள், ட்ரஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், Greater Chennai Police. Call 94980 10101 to avail 1 month free internet. Conditions apply.